வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இப்போ ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட் ஐஸ்வர்யம் பில்டர்னு சொல்லும் போது கன்ஃபியூஸ் ஆகுது மைண்டில். இப்போ வந்து இந்த பின்னாடி பார்க்குறீங்களா பிக்சர், இந்த மாதிரி பிக்சரில் நான் வந்து ஏற்கனவே ஒரு 3D இப்போ தான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டேன் ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்டில். அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதோடைய கண்டினியூஷனாக இந்த இடத்துல அந்த 2Dயில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன்னா வந்து 2D பார்க்குறவங்களுக்கு இந்த 3D வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரியம் இருக்குது. அதனால் நான் பிரிச்சுறேன். ஏற்கனவே என்னோட மைண்டாக தான் 3D வீடியோஸ்லாம் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்லேயும் 2D வீடியோஸ்லாம் இதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ஒரு ஐடியா எனக்கு இருந்தது. அதனால் அந்த வீடியோ வந்து 2Dயில் உள்ள பிளானை எக்ஸ்பிளைன் அதோட மெஷர்மெண்ட்டை நான் கொடுத்துட்றேன். முன்னாடி நான் கொடுக்காம இருந்தேன், இப்போ அதையும் அப்டேட் பண்ணி உள்ள மெஷர் பண்ணி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த பிளானை நீங்கள் எடுத்துக்கலாம். அது காலம் மார்க்கிங் ஸ்ட்ரெச்சல் டிராயிங்ஸ் எல்லாம் வந்து நியர்பை இருக்கிற ஒரு இன்ஜினியரை பார்த்து ப்ரொவிஷன் வாங்கிட்டு பண்ணணும். ஒருவேளை எங்கிட்ட கேட்டாலும் நாங்கள் அதுக்கான தனியான ஃபீஸ் வாங்குவோம். அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்த பிளானுக்கு ஸ்ட்ரெச்சல் டிராயிங்ஸ், ஒர்க்கிங் டிராயிங்ஸ் அதெல்லாம் டீட்டெயிலாக பண்ண வேண்டியிருக்கும். அது பண்ணி தான் அந்த அடுத்த கட்டத்துக்கு போகணும், வீடு கட்டுறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும். ஒரு பிளானை எடுத்துகிட்டு யூடியூப்பில் கொடுத்தாங்க அதை பண்ணுன்னு சொல்லிட்டு எதுவும் தவறு நடக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த பிளான் பிடிச்சின்னா நியர்பை இருக்கிற ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு எங்கே காலம் வைக்கலாம், எவ்வளோ கம்பி போடலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை ஆரம்பிங்க. அது ஒரு நல்ல விஷயம் நமக்கு. இப்போ அந்த வீட்டோட பிளானை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கிழக்கு, கீழே வந்து மேற்கு. இது மேற்கு பார்த்தா வாசப்படி உள்ள வீடு. இது 21க்கு 21 அப்படிங்கிறது இந்த மனையோட அமைப்பு. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வட மேற்கில் வறண்டா கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 5க்கு 10 அந்த மாதிரி சைஸில் வருது. உள்ளர என்ட்ரானோன்னு லிவிங் ரூமு. இது வந்து பார்த்தீங்கன்னா 9:45க்கு 14:30 அது மாதிரி வருது. லிவிங் வித் டைனிங் அந்த மாதிரி. அடுத்து கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா 9:45க்கு 7 அந்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்கேன். ஓப்பன் கிச்சன் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன வீடுகள்லாம் கட்டும்போது ஓப்பன் கிச்சன் கொடுக்கும்போது நமக்கு ஏர் சர்க்குலேஷன்லாம் நல்லாயிருக்கும், லைட்டிங் வென்டிலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பெட்ரூம் 1 தான் வருது. அது பார்த்தீங்கன்னா 9க்கு 11:45 அந்த மாதிரி வருது. இது 21க்கு 21 நல்லா பக்கா வாஸ்துவான வீடு. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கேரளா டைப்பு ஓடு மாதிரி கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடு வந்து நீங்கள் 5 லட்சம் அடக்கம் பண்ணிக்கலாம். அது காலம்லாம் வராது, எல்லாமே முக்கால் வால் கொடுத்துருக்கேன். அந்த லோட் பேரிங் வால் ஸ்ட்ரக்சர்லேயே பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா எர்த் பிளாக்கு, அதாவது இன்டர்லாக் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த இது அந்த மாதிரி கற்களில் கட்டிக்கலாம். அந்த கல் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணணும், அதை மேலே மாட்டில் வைக்கணும் அவசியம் இல்லை. அதனால் பெருமளவு செலவு குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது கூடவே நம்மளும் நின்று அந்த கல்லை எடுத்து கொடுக்கும்போது நமக்கும் பெருமளவு லேபர் செலவு குறைக்கலாம். அதே மாதிரி விண்டோஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி விண்டோ மாதிரி கொடுத்துருக்கேன். உங்கள் ஊரில் உங்களுக்கு சீப்பாக மரங்கள் கிடைத்தா அந்த மரங்களை வாங்கி பயன்படுத்துங்க. வீடியோ ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துகிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு உங்களோட மேஸ்திரியாக உங்களுடைய இடத்துல உள்ளவங்கள்ட்ட கொடுத்து அதை மேலும் நீங்கள் பயன்பெறுங்க. இந்த பிளான் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட்ஸில் எழுதுங்க. மேலும் 15 லட்ச ரூபா கீழே வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள கமெண்ட்ஸில் எழுதுங்க. நான் அதை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பிளானை கொடுத்துச்சுன்னா நான் வந்து இது மாதிரி ஒரு பிளானை போட்டு அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளெலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம அதை பற்றி பேசுவோம். நான் 5 லட்ச ரூபா வீடு வந்து எல்லா இடமும் பண்ண முடியாது. நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன், ஒரு பெரிய ஒர்க்கு ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் பக்கத்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏதாவது ஒர்க்கு இது மாதிரி சின்ன ஒர்க்கில் வந்தால் சேர்த்து பண்ணலாம். இதுக்காக தனியான ஒரு இடத்துக்கு வந்து பண்ண முடியாது. நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்களே பண்ணுறேன்னு சொன்னீங்களேலாம் நான் சொல்ல கிடையாது. நான் வந்து வெளி ஊர்கள் வெளி மாவட்டங்களில் வரணும்னு நினச்சா அந்த ஊரில் ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படிங்கும்போது இதுக்கு எனக்கு தனியான எக்ஸ்பெண்டிச்சர் ஆகாத ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராஜெக்டை எடுத்து பண்ண முடியும். அதனால் நான் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த நான் வீடியோ போடுவேன்ல, அதை பார்க்குறீங்க. அப்போ அது நியர்பை அந்த சைட்லேருந்து நியர்பை 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் அண்டர்டேக் பண்ண முடியும். இதுக்காக தனியாக வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து நேற்று 2 நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஜாப் ஆஃபரிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் மட்டும் சொல்லியிருந்தேன், சில மாவட்டங்கள் சொல்லலை. அப்போ என்ன நினச்சாங்கன்னா மெசேஜ் பண்ணுறாங்க, சார் இந்த மாவட்டங்கள் நீங்கள் சொல்லலை சார் அப்படின்னு. அப்படி கிடையாது. தமிழ்நாடு முழுக்க எனக்கு எல்லா மாவட்டங்களிலும் கான்ட்ராக்டர், பிஎம்சி, சிவில் இன்ஜினியர் அந்த மாதிரி ஆட்கள் எனக்கு தேவை. என்னுடைய மெயிலில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நான் பார்த்துட்டு எல்லாரையும் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஃபர்தராக எந்த மாவட்டங்களில் என்னை என்கொயரி பண்ணாலும் நான் அந்த மாவட்டங்களுக்கு நான் வேலைகள் கொடுக்கலான்னு இருக்கேன். எனக்கு அதனால் கமிஷனோ ஹிடன் சார்ஜோ கிடையாது. நான் ஒரு கொடுக்குற டிராயிங்ஸை அதை நம்ம ஃபைனல் பண்ணுற டிராயிங்ஸை அந்த கிளைண்ட்டு பிடிச்ச மாதிரி அந்த ஊர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நல்ல ஒரு இன்ஜினியர்ஸை நான் கொடுக்கலான்னு இருக்கேன். அவங்க நீங்கள் நேரடியாக வேலை செய்யலாம். ஏதாவது மானிட்டர் பண்ணணுன்னா நான் வந்து அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற வேலையை அவங்களுக்காக நான் மானிட்டர் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். பிஎம்சி மாதிரி அந்த ஒர்க்கு பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த ஊரில் நீங்கள் பார்க்குற இன்ஜினியர்ஸு ஏதாவது ஒரு கான்ட்ராக்டர் அது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, ஒரு லேபராக இருந்தால் கூட இது மாதிரி எனக்கு மெயில் பண்ணுங்கள். சார் இந்த மாதிரி இந்த வேலை பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. நான் அவங்கள குறிச்சிக்கிறேன்.
எனக்கு அந்த ஏரியாவில் வேலைகள் வரும்போது நான் உங்களை பயன்படுத்த முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.